ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எஃபர்ட் எஜுகேஷன். இது போஸ்ட் மார்க்கெட் வியூ ஜூன் 12 ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் கிராஷ் இந்த நியூஸை விட பட் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. ஸோ கருப்பு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ குஜராத்தில் நடந்த அந்த பிளேன் ஆக்சிடென்ட் வந்து கிட்டத்தட்ட அதில் உயிர்நீத்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் காயமடைந்தவர்கள் முழு வீச்சுல வந்து குணமடைந்து வர்றதுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்னும் நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து என்னென்ன நடந்திருக்கு, கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு இன்ட்ராடே ஒரு நேத்து நமக்கு வந்து எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வொலட்டிலிட்டியான நல்ல ஒரு மார்க்கெட். அதுவும் வந்து எக்ஸ்பைரி டே அதுவுமா கிட்டத்தட்ட வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு மூமெண்டம். நிப்டி இன்னைக்கு வந்து கிராஷ் ஆனதுக்கு ஒரு முழு முக்கியமான காரணம் குளோபல் சூழ்நிலைகளை தான் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது. கிட்டத்தட்ட வந்து யூஎஸ் ஃபியூச்சர் வந்து டவுஜன்ஸோடைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து மைனஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்பாட் வந்து இப்போ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பிளஸ்ல இருக்கு. பட் நாளைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல வந்து அது என்ன லெவல்ல க்ளோஸ் ஆகுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து மார்க்கெட் இந்த இறக்கம் நேத்தே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து நிப்டி வந்து ஒரு அண்டர் வெயிட்டேஜ்ல வந்து இருக்கு. அதோடைய வேல்யூ வந்து கீழே 24,800 வரைக்கும் வந்து அதோடைய வேல்யூஷன் இருக்குன்னு சொல்லி, அதே நேரம் இண்டாவிக்ஸுமே வந்து நல்ல ஒரு டவுன்ல வந்து வந்துடுச்சு. கிட்டத்தட்ட அதுவுமே வந்து அதோடைய வேல்யூமே வந்து 17 பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு இருக்கு. ஸோ அந்த 17 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட நிப்டி வந்து 24,600 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 24,820 வரைக்கும் கீழே வந்து திரும்ப ஒரு ரெக்கவரி ஆயிருக்கு. நாளைக்கு இன்னும் ஒரு ட்ரேடிங் செஷன் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள நமக்கு வந்து அந்த டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணிச்சுன்னா அங்க இருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். சரி, பேங்க் நிப்டி நம்ம அதையும் நேரத்தையே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க் நிப்டி வந்து ஆர்பிஐயோடைய ரேட் கட் வந்ததுக்கு அப்புறமும் அது வந்து ஒரு பூஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது. பட் அதுல வந்து வால்யூம் பெருசா ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. பெரிய பேங்க்ஸஸ் வந்து எதுவுமே வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ரேட் கட் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்குமே பேங்க் நிப்டி அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு டவுன் தான். ஸோ இன்னைக்கு செக்டார் வைஸா பாத்தீங்கன்னா எல்லா செக்டாருமே ரெட்டு தான். எதுவும் ஒரு பெரிய லெவல்ல நடக்கல. ஸோ நேத்து வந்து நமக்கு வந்து ரீட்டைல் இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 3.8 இருந்து அது 2.8 வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு மைனஸா தான் வந்து நம்ம பார்க்கிறோம். டெக்னிக்கல் வைஸா நம்ம வந்து ஒரு சில ஸ்டாக்ஸஸை வந்து நம்ம ஸ்விங்குக்கு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சதுல பிஎஸ்சி லிமிடெட் வந்து கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். ஏன்னா நேத்தே நம்ம வந்து பேச வேண்டியது. ஸோ நேற்று வந்து அதை விட்டுட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸோ பிஎஸ்சி லிமிடெட் வந்து நேத்தும் ஒரு நல்ல இறக்கம், இன்னைக்கும் ஒரு நல்ல இறக்கம். ஸோ ஒரு சின்ன ஒரு ரெக்கவர் ஆயிட்டு திரும்பவும் ஒரு பெரிய இறக்கத்துக்கு அது வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷன்ல இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க அதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து சீமென்ஸ் வந்து அதுவுமே வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ரோஸ்டா தான் இருக்கு. அதையும் ஸ்விங் பேஸுக்கு வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லர்ஸோட கண்ட்ரோல். இப்போ வந்திருக்கிற எஃப்ஐஐ டேட்டாஸ் படி பாத்தீங்கன்னா இன்னைக்குமே எஃப்ஐஐஸ் வந்து நேத்து ஒரு சின்ன அமௌண்ட்ல செல் பண்ணியிருந்தாங்க, ஒரு 450 crore.
ஸோ இன்னைக்கு ஹெவியான ஒரு செல்லிங், பட் ஆனாலும் மார்க்கெட்டை ஒரு ஸ்டேபிலிட்டி பண்றதுக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து 9,000 கோடி வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐஐஸ் உடைய இந்த சென்டிமெண்ட் வந்து உங்களுக்கு யூஎஸ் ஈரானுடைய அந்த ஒரு ப்ரெஷர்னால எஃப்ஐஐஸ் உடைய செல்லிங்ஸ் வந்து குளோபல் லெவல்லே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜப்பான் மார்க்கெட் வந்து காலையில வந்து நிக்கி வந்து ஒரு 100+ மைனஸ்ல இருந்தது. கிட்டத்தட்ட க்ளோசிங் வரும்போது வந்து 200+ போயிடுச்சு. ஸோ ஹாங்ஸாங் அதே மாதிரி தான். ஏசியன் மார்க்கெட் வந்து எதுவுமே வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏற்றம் இல்லை. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுமே வந்து அதே தான் பிரதிபலிச்சிருக்கு. நாளைக்கு நமக்கு என்ன ஒரு விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெக்னிக்கலா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,040 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்க இருந்து ஒரு டவுன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ என்னுடைய லெவல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதுங்கன்னா 24,600 நிப்டிக்கான ஒரு பொசிஷனல் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ பேங்க் நிப்டி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பேங்க் நிப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுல நமக்கு வந்து ஒரு ஸ்விங்குக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதாங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சின்ன லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.